அமெரிக்கால அலாஸ்கா அப்படின்ற மாநிலத்தில் 1912ஆம் ஆண்டு 5-7 வயசுகள் நிறைந்த குழந்தைகள் உட்பட 8 பேரை மர்மமான முறையில் கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க. அந்த கொலைக்கான காரணத்தை இந்நாள் வரைக்குமே யாராலையும் சரியாக சொல்ல முடியல. அப்படி அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஜூன் 9, 1912ஆம் ஆண்டு அமெரிக்காவில் அலாஸ்கா அப்படின்ற மாகாணத்தில் ஜோசியா, சாரா அப்படின்றவங்க வாழ்ந்து வராங்க. இவங்களுக்கு ஹெர்மன், மேரி, ஆர்த்தர், பால் அப்படின்ற 4 பசங்க இருக்காங்க. இந்த ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே ஒரு அன்பானவங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் எந்த உதவி கேட்டாலுமே ஆளாக போய் பண்ணக்கூடியவங்க, நன்றாக பழகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் 9ஆம் தேதி அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமில் இந்த ஃபேமிலி கலந்துக்கிட்டாங்க. மேலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேரி அப்படின்ற ஒரு பொண்ணு, மே அப்புறம் லீனா அப்படின்ற 2 பசங்களை எங்கள் வீட்டில் இன்னைக்கு தங்குங்க, இன்னைக்கு ராத்திரி எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அவங்க எல்லாருமே வீட்டுக்கு சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 9:45 அந்த டைமுக்கு தான் அவங்க வீட்டுக்கு சேர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ப்ரோக்ராமில் நடந்த விஷயங்களை பற்றி பேசி சிரித்து எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் போய் தூங்க ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அந்த டைம்ல மேரி பெக்காம் அப்படின்றவங்க, அதாவது இந்த மோர் ஃபேமிலியோட பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன இது இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமே அந்த ஃபேமிலியில இருந்து எந்த ஒரு சத்தமுமே வரல, அவங்களுமே வெளியே எப்பவுமே அன்றாட வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க, அதற்குமே யாருமே இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவங்க அந்த கதவை போயிட்டு நாக் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் கதவை தட்டியும் வெளியே இருந்து கூப்பிட்டு பார்த்தும் யாருமே எந்தவித பதிலும் சொல்லாததுனால இவங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் ஏற்படுது. கதவுமே லாக் பண்ணி இருந்ததுனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இவங்க ராஸ் அப்படின்றவங்களுக்கு கால் பண்றாங்க. இவர் யாருன்னா ஜோசியா அவங்களோட பிரதர். அப்புறம் அவரோட பிரதர் ராஸும் அவங்க வீட்டுக்கு கதவை தட்டி பார்க்குறாங்க, திறக்கவே இல்லை. ஸோ அதனால இவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சாவி இருந்துச்சு போல. அந்த சாவியை வச்சு இவர் அந்த டோரை ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி உள்ள போய் சாரா மற்றும் ஜோசியா இருந்த ரூமை திறக்க முயற்சி பண்றாரு. திறந்து பார்த்த உடனே இவர் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏன்னா உள்ள நடந்திருந்த விஷயம் அந்த மாதிரி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரையுமே ஒரு கோடாரியால முகத்திலேயே தாக்கி முகம் எல்லாமே செதஞ்சு போன நிலையில அவங்க இறந்து கிடந்தாங்க. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்த பசங்களுக்கும் ஏதாவது ஆகியிருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு ரூமா போய் கதவை திறந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது எல்லா பசங்களுமே இதே மாதிரி கோடாரியால முகத்துல அடிபட்டு முகம் செதஞ்ச நிலையில இறந்து கிடந்தாங்க. இதை பார்த்து அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதே தெரியல. ரொம்பவே அதிர்ச்சியில மனம் உடைஞ்சு போய் வெளியே நின்றுட்டு இருக்கிற நேபரான பெக்காம் கிட்ட ஹென்ரி ஹேங்க கூப்பிடுங்க, கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் யாருன்னா அலாஸ்கா மாகாணத்தோட பீஸ் ஆபீசர். இவர்கிட்ட விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் அவரும் விரைவா அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்துட்டு வீட்டில் வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு பாடியை டாக்டர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. டாக்டர்ஸும் அவங்களோட உடல்களை சோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த கொலையானது ரொம்பவே ஒரு திட்டமிடப்பட்ட கொலையா இருக்கும். ஏன் அப்படின்னா நைட்டு 2 மணிலேருந்து விடிய காலையில் 5 மணி அந்த டைம்குள்ள தான் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அந்த கொலை நடந்த நாள் அன்னைக்கு கொலையாளி ஆட்டிக்கு இல்லைன்னா ஸ்டோர் ரூம் போன்ற இடங்கள்ல மறைஞ்சி இருந்திருக்க வேண்டும். கரெக்டா எல்லாருமே தூங்க போனதுக்கப்புறம் வீட்டில் இருந்த கோடாரியை வச்சு முதல்ல ஜோசியா மற்றும் சாரா அவங்களோட ரூம்குள்ளே போயிருக்காங்க. போய் 2 பேரையுமே கோடாரியால் தாக்கி சாவடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்கள கொலை பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு பசங்களோட ரூமுக்கும் போய் அவங்கள கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொலைக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் போது மெயினாக 2 வித காரணங்கள் தான் சொல்லப்படுது. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்க் ஜோன்ஸ். இவர் யாருன்னா அலாஸ்கா மாகாணத்தோட ஸ்டேட் செனட்டரு. இவர்கிட்ட தான் ஜோசியா ரொம்ப வருஷமா ஃப்ராங்க் ஜோன்ஸ்க்கு சொந்தமான ஒரு கடையில் இவர் வேலை பார்த்துருக்காரு. ஸோ ரொம்ப வருஷமா வேலை பார்த்தா அந்த வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால ஜோசியா அவங்க தனியாக இந்த மாதிரி ஒரு கடை வைக்க போகிறதா தனியாக ஒரு கடையும் வச்சுருக்காங்க. மேலும் ஃப்ராங்க் ஜோன்ஸை விட இவங்களுக்கு அதிகப்படியான ஆர்டர்கள், ரொம்பவே முக்கியமான ஆர்டர்கள்லாம் ஜோசியாவுக்கு கிடைச்சதால ஆத்திரமடைந்த ஃப்ராங்க் ஜோன்ஸ் இவரை ஆள் வச்சு கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. ஆனால் இதற்கான ஆதாரங்களும் போதிய அளவில் கிடைக்காததுனால அவரை கொலையாளி அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்த முடியவில்லை. மற்றொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் கெல்லி அப்படின்றவங்கள சந்தேகப்படுறாங்க. இந்த ஜார்ஜ் கெல்லி அப்படின்றவர் லைட்டாக மனநிலை பாதிக்கப்பட்டவர். மேலும் இவர் ஒரு ட்ராவலர். அந்த கொலை நடந்த நாள் அன்னைக்கு இவர் அங்கே தான் இருந்திருக்காரு. அந்த நம்ம சொன்னோம்ல அந்த சர்ச்சில் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமில் தான் இவருமே கலந்துருக்காரு.
கலந்து அந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமுக்கு தேவையான சர்வீஸ் என்னமோ பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கொலை நடந்த நாளன்னைக்கு கரெக்டாக இவர் அந்த மாகாணத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கும் சென்று இருக்காரு. ஸோ இவர் மேலே சந்தேகப்பட்ட போலீஸ் வந்துட்டு இவரை கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து கோர்ட்லேயும் இவரை ஆஜர்படுத்தியிருக்காங்க. கெல்லி தான் கொலையாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஜூரிஸ் வந்துட்டு இவர் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமே இவர் போலீஸ்க்கு இருக்கட்டும், இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்காக இருக்கட்டும் நிறைய லெட்டர்ஸ் எழுதி அனுப்பியிருக்காரு. அப்புறமா சரியாக 2 வருஷம் கழித்து கெல்லின்றவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்த ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க இவர் முயற்சி பண்ணியிருக்கிறதாக சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இவரோட மென்டலான இல்னஸ் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் டிசியில் இருக்கிற எலிசபெத் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் இவரை சேர்த்து விட்டுருக்காங்க. கடைசியாக 1917ஆவது ஆண்டு இந்த வெலஸ்கா மர்டருக்கான கொலையாளி இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் அவர் அந்த கொலையை பண்ணதாக ஒத்துக்கிட்டதாக சொல்லப்படுது. இருந்தாலும் இவரோட மென்டல் இல்னஸ் தான் இதற்கு காரணமாக, இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியாமல் போலீஸும் ரொம்பவே குழப்பத்தில் தான் இருந்தாங்க. ஸோ இந்த நாள் வரைக்குமே இந்த கொலைக்கான உண்மையான காரணம் ஏன் நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் மர்மமாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.